திருப்பாடல்கள் 106ஆம் அதிகாரம் 29 முதல் 48 வரை உள்ள இறை வார்த்தைகள். இவ்வாறு தங்கள் செய்கைகளினால் அவருக்கு சினமூட்டினார்கள். ஆகவே கொள்ளை நோய் அவர்களிடையே பரவிற்று. பினகாசு கொதித்தெழுந்து தலையிட்டதால் கொள்ளை நோய் நீங்கிற்று. இதனால் தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் அவரது செயல் நீதியாக கருதப்பட்டது. மெரிபாவின் ஊற்றினருகில் அவருக்கு சினமூட்டினார்கள். அவர்களின் பொருட்டு மோசேக்கும் தீங்கு நேரிட்டது. மோசேக்கு அவர்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தியதால் அவர் முன்பின் பாராது பேசினார். ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வச் சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மாசற்ற இரத்தத்தை தங்கள் புதல்வர் புதல்வியரின் இரத்தத்தை சிந்தினர். கானான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டார்கள். அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். வேற்றினத்தாரின் கையில் அவர் அவர்களை ஒப்படைத்தார். அவர்களை வெறுத்தோரே அவர்களை ஆட்சி செய்தனர். அவர்கள் எதிரிகள் அவர்களை ஒடுக்கினர். தங்கள் கையின் கீழ் அவர்களை தாழ்த்தினர். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கினார். அவர்களுக்கு உதவுமாறு அவர் தம் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தம் பேரன்பிற்கேற்ப கழிவிரக்கம் கொண்டார். அவர்களை சிறை செய்த அனைவர் முன்னிலையிலும் அவர்கள் இரக்கம் பெறும்படி செய்தார். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளினின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியாய் புகழப் பெறுவாராக. மக்கள் அனைவரும் ஆமேன் என சொல்வார்களாக. அல்லேலூயா. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.